குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் பேப்பரில் வந்து ஜாப் சீக்வென்சிங் இருக்குல்ல, அந்த ஜாப் சீக்வென்சிங்கில் வந்து என் ஜாப்ஸ் 3 மெஷின்ஸ். ஸோ 3 மெஷின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக 2 வீடியோவில் வந்து என் ஜாப்ஸ் 2 மெஷின்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ 2 மெஷின் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து என் ஜாப்ஸ் 3 மெஷின்ஸை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து 3 மெஷின் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம அதை வந்து 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வந்து ப்ராப்ளமை வந்து செய்யணும். ஓகேவா? சரி. ஸோ எப்பவும் போல் கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை வந்து இதை மாதிரி நம்ம டேபிளர் காலமில் எழுதிடலாம். ABCDEFG அப்படின்ட்டு இருக்குது. மெஷின் 1ல் உள்ள வேல்யூஸ், மெஷின் 2ல் உள்ள வேல்யூஸ், மெஷின் 3ல் உள்ள வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, we required to convert 3 மெஷின் ப்ராப்ளம் to 2 மெஷின் ப்ராப்ளம். ஸோ இந்த 3 மெஷின் ப்ராப்ளமை வந்து 2 மெஷின் ப்ராப்ளமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு the required condition must be either one or both of the following is true. கீழே பார்க்க போகிற 2 கண்டிஷன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளால் ப்ராப்ளம் வந்து செய்ய முடியும். என்னது அப்படின்னா, மினிமம் T1j இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் T2j. அதை மாதிரி மினிமம் T3j கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் T2j. ஸோ T2j அப்படிங்கிறது தான் வந்து சின்னதாக இருக்கணும். எதை விட சின்னதாக இருக்கணும்னா, ஒன்று மினிமம் T1jவை விட சின்னதாக இருக்கணும், அல்லது மினிமம் ஆஃப் T3jவை விட சின்னதாக இருக்கணும். இந்த 1j அப்படிங்கிறது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஜேங்கிறது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ், T2jனா செகண்ட் ரோவில் ஜேங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ், T3jனா தேர்டு ரோவில் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3 ஒவ்வொன்றுலேயும் மினிமம் டைம் என்ன, மேக்ஸிமம் டைம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெஷின் 1ல் பாருங்கள், மெஷின் 1ல் இருக்கிறதுலையே சின்ன வேல்யூ வந்து 3, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 9. ஓகேவா? அதனால் 3யும் 9ம் வந்து நம்ம எழுதியிருப்போம். மெஷின் 2ல் பார்த்தோன்னா இருக்கிறதுலே சின்ன வேல்யூ வந்து 1, பெரிய வேல்யூ வந்து 5. ஸோ அதனால் மெஷின் 2ல் வந்து நம்ம என்ன எழுதியிருப்போம்னா 1ம் 5ம் வந்து எழுதியிருப்போம். அடுத்து மெஷின் 3ல் பார்த்தோன்னா இருக்கிறதுலையே சின்ன வேல்யூ 5, பெரிய வேல்யூ வந்து 12. ஸோ 5ம் 12 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மெஷின் 3ல் வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3 மூணுலேயும் தனித்தனியாக சின்ன வேல்யூ என்ன, பெரிய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதணும். ஸோ எழுதுனதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் வருதா, மினிமம் தேர்டு ரோவில் மினிமம் வேல்யூவும் செகண்ட் ரோவில் வந்து பெரிய வேல்யூவும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு வருது. அதாவது தேர்டு மெஷினில் T3jல மினிமம் வந்து 5, அது ஈக்குவல் டு செகண்ட் மெஷினில் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ உங்களுக்கு ரெண்டாவது கண்டிஷனில் ஈக்குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. மினிமம் ஆஃப் T3j ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் T2j அப்படின்ட்டு ஈக்குவாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். So here the condition to reduce 3 machine problem to 2 machine problem is satisfied. Let H and K be 2 machines such that the processing time are got from. So processing time கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா உண்டு. ஓகேவா? 3 மெஷின் ப்ராப்ளம் M1, M2, M3ங்கிறத HKன்னு 2 மெஷினாக வந்து நம்ம மாற்ற போகிறோம். HIங்கிறது வந்து M1I + MI2 அப்படின்ட்டு ஃபார்முலா, KIங்கிறது வந்து MI1 + MI3 அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, தட் மீன்ஸ் ஹச்சுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெஷினையும் செகண்ட் மெஷினையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது, கேங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெஷினையும் தேர்டு மெஷினையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. இது எல்லா ப்ராப்ளமுக்குமே இது தான் வந்து ஃபார்முலா, இது வந்து வேறுபடாது. ஓகேவா? ஸோ ஹச்சுனாலே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மெஷினை ஆட் பண்ணுவோம், கேனாலே ஃபஸ்ட் அண்ட் தேர்டு மெஷினை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். பட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி. ஸோ ஜாப்ஸ் பொறுத்தவரையில் அந்த 7 ஜாப்ஸை வந்து அப்படியே எழுதிக்கிடுவோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மெஷின் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7, 11, 9, 9,
10 12 10 ஓகேவா. அதை தான் வந்து நம்ம கீழே எழுதியிருப்போம். 7 11 9 9 10 12 10 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் தேர்டு மெஷின் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 15 12 9 15 12 15 14 14 19 ஓகேவா. அதை தான் இங்கே எழுதியிருப்போம். ஃபஸ்ட்டு மெஷினும் தேர்டு மெஷினும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 15 செகண்ட் மெஷினும் தேர்டு மெஷினும் ஆட் பண்ணணும். இது வந்து இந்த இடத்துல செகண்ட் மெஷினும் தேர்டு மெஷினும் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. 10 10 7 16 6 10 15 வருதா. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்போம். அப்போ இது வந்து நீங்கள் M2 + M3 அப்படின்ட்டு மாற்றிக்கோங்க. இதுவும் M21 + 23 அப்படின்ட்டு வந்து மாற்றிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது செகண்ட் அண்டு தேர்டை வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஆட் பண்ணால் இதை மாதிரி கிடச்சிடும். ஸோ இப்போ இது வந்து 2 மெஷின் ப்ராப்ளமா. ஸோ இந்த 2 மெஷின் ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். என்னது இருக்கிறதுலையே சின்ன நம்பர் வந்து 6ங்கிறது வந்து ரெண்டாவது மெஷினில் இருக்குது. அதனோட ஜாப் வந்து ரெண்டாவது மெஷினில் இருந்தால் நம்ம ரைட் டு லெஃப்ட்டில் தான் ஃபில் பண்ணுவோம். அதனால ஈயை வந்து கடைசியாக ஃபில் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும்? இதை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இதை எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி எழுதுவோம்? இதுக்கு அடுத்து சின்ன வேல்யூ வந்து 7ங்கிறது வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு, அதுவும் செகண்ட் மெஷினில் தான் இருக்குது. அதனோட ஜாப் வந்து சி. அதனால நம்ம என்ன செய்வோம்? சியை வந்து இந்த 7 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. 2 7 இருக்கிறதுனால இந்த 7 எடுத்துக்கலாம். இதனோட ஜாப் வந்து ஏ. இது வந்து மெஷின் 1ல் இருக்குது. அப்போது நம்ம லெஃப்ட் டு ரைட் ஃபில் பண்ணணும். அதனால ஏவை வந்து முதல்ல ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா இந்த ரோவை வந்து எலிமினேட் பண்ணிடணும். இப்போ அகைன் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ வந்து 7ங்கிறது வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் சி. ஆனால் இது வந்து மெஷின் 2ல் இருக்குது. அதனால ரைட் டு லெஃப்ட் ஃபில் பண்ணணும். அதனால சிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 7ஐயும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். 7ஐயும் எலிமினேட் பண்ணிட்டா இப்போ இருக்கிறதுலையே சின்ன வேல்யூங்கிறது வந்து 9. ஸோ 9ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்குது. இது வந்து ஜாபு டி. ஸோ ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்கிறதுனால லெஃப்ட் டு ரைட்டில் தான் ஃபில் பண்ணணும். அதனால டியை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ டியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதையும் வந்து எலிமினேட் பண்ணிடுவோமா. இதையும் எலிமினேட் பண்ணியாச்சுன்னா அடுத்த வேல்யூ வந்து 10 தான் இருக்கிறதுலையே வந்து சின்னது. ஆனால் 10 வந்து 3 இடத்துல இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து எடுத்துக்கலாம். இது வந்து மெஷின் 2ல் இருக்கக்கூடியது, கரஸ்பாண்ட்ஸ் டு த ஜாப் பி. ஸோ அதனால் என்ன செய்யணும்? மெஷின் 2ல் இருக்குன்னா ரைட் டு லெஃப்ட்டில் ஃபில் பண்ணணும். அதனால் பியை வந்து முதல்ல ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ பியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணுன்னா இதையும் வந்து எலிமினேட் பண்ணிடுவோமா. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அகைன் சின்ன எலமெண்ட் வந்து 10. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10ஐ எடுத்துக்கலாம். இதனோட ஜாப் வந்து எஃப் ஓகேவா. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு என்னவாகுது அப்படின்னா மெஷின் 2ல் இருந்ததுன்னா ஜிஎஃப் தானே வரணும். ஆனால் எஃப்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷின் 2ல் இருந்த எஃப் இந்த இடத்துல வந்திருக்கணும். சரி பார்ப்போம். எஃப்பை வந்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டா கடைசி ஜி. ஸோ ஜியையும் வந்து நம்ம போட்டு ப்ராப்ளம் வந்து முடிச்சிருவோம். ஸோ 2 மெஷின் ப்ராப்ளம்லனா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து டேபிள் போட்டிருப்போம். ஒரு ரோவை எலிமினேட் பண்ணி அடுத்த டேபிள் போட்டிருப்போம். ஆனால் இங்கேயே வந்து ப்ராப்ளம் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால கீழே வந்து நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியும் வந்து செய்யலாம், இல்லை பண்ணாமையும் வந்து செய்யலாம் ஓகேவா. ஸோ செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே எப்பவும் போல் 2 மெஷின் ப்ராப்ளம் எப்படி எழுதணும்னு தெரியும்ல. ஆனால் இங்கே மெஷின் 1 மெஷின் 2 மெஷின் 3ன்னு 3 இருக்குது. அதனால 3 மெஷினுக்கு தனித்தனியாக எழுதிக்க வேண்டியது இருக்கும். மேலே கிடச்சிருக்கிற இந்த ஆர்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். மேலே கிடச்சிருக்கிற இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணலாம். ஏடி எஃப்ஜி பிசிஇ அப்படின்ட்டு ஃபில் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ மெஷின் 1ல் ஸ்டார்டிங் டைம் 0. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை தான் வந்து எடுத்துக்கணும். மெஷின் 1 பார்த்தோன்னா 3874,987 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது 3894,787 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ண இன்னொரு செக் பண்ணி 3874,987 3874,987 இது வந்து ABCDEFG இதுதான் வந்து மெஷின் A1க்கு உண்டானது. ஸோ மெஷின் 1ல் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்டிங் டைம் 0, ஏக்கு பார்த்தோன்னா 3 இருக்குது. ஸோ 0 கூட 3 ஆட் பண்ணால் 3, அதே 3 தான் வந்து இங்கே போடுவோம். அடுத்த ஜாப் வந்து டியில் பார்த்தா இருக்கக்கூடியது வந்து 4, 3 கூட 4 ஆட் பண்ணோம் 7, அதே 7 தான் இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு ஜாப் எஃப்ல இருக்கக்கூடியது 8, 7 கூட 8 ஆட் பண்ணால் 15, அதே 15 தான் இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு ஜாப் ஜியில் இருக்கக்கூடியது 7, 15 கூட 7 ஆட் பண்ணால் 22, அதே 22 தான் இங்கே போடுவோம். அடுத்த ஜாப் பியில் இருக்கக்கூடியது 8, 22 கூட 8 ஆட் பண்ணால் 30, அதே வேல்யூவை தான் இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு ஜாப் சியில் இருக்கக்கூடியது 7, 30 கூட 7 ஆட் பண்ணால் 37, அதே வேல்யூவை தான் இங்கே போடுவோம். நெக்ஸ்ட் உள்ளது இயில் இருக்கக்கூடியது 9, 37ஓட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 46 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெஷினோட கேல்குலேஷன் வந்து முடிஞ்சது. ரெண்டாவது மெஷினுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 4325,143 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா? ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கணும். என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 4325,143 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ABCDEFG அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு மெஷினோட டைம் அவுட்டு தான் செகண்ட் மெஷினுக்கு டைம் என்னன்னு தெரியும். அதனால் 3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஏவா? ஜாப் ஏல இருக்கக்கூடியது வந்து 4. அப்போ 3 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 7. இந்த 7ம் ஈக்குவல், அதனால் இதே இங்கே வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து டியில் இருக்கக்கூடியது வந்து 5. அப்போது 7 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 12 வந்திருக்கணும். 11 கிடையாது, 12 வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ 12 வந்து இங்கே வந்து நம்ம போடுவோம். இப்போ 15லேயும் 12லையும் பெருசு பார்த்தோன்னா 15 தான். ஸோ இந்த 15 தான் இங்கே வரும். இங்கே இருக்கக்கூடிய ஜாப் வந்து எஃப்ல கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 4. ஸோ 15ஓட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 19. ஸோ 22லேயும் 19லேயும் பெருசு பார்த்தோன்னா 22. ஸோ 22 தான் இங்கே வந்து நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து ஜியில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து 3. ஸோ 22 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 25 வரும். இங்கே 30 இருக்குது, இங்கே 25 இருக்குது. சின்னது வந்து 30, பெருசு வந்து 30, அதனால 30 தான் இங்கே எழுதணும். இதனோட ஜாப் வந்து பியில் கொடுத்துருக்கிற வேல்யூ 3. 30 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33. ஸோ 33 அப்படிங்கிற போது 37லேயும் 33லேயும் பெருசு பார்த்தோன்னா 37, அதனால் 37 தான் வந்து இங்கே எழுதணும். ஸோ இதனோட ஜாப் வந்து ஸோ சியில் கொடுத்துருக்கக்கூடியது 2. 37ஓட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 39. ஸோ 46லேயும் 39லேயும் பெருசு பார்த்தோன்னா 46. ஸோ இதனோட ஜாப் இயில் கொடுத்துருக்கக்கூடியது 1. ஸோ 46 + 1 வந்து 47 அப்படின்ட்டு போடுவோம். அப்போ இதுதான் வந்து நமக்கு மெஷின் 2க்கு உண்டான கேல்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெஷின் 3க்கு கேல்குலேஷன் பார்க்கணும். ஸோ மெஷின் 3க்கு வந்து நமக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்க மாதிரி 675, 11,5, 612 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டாவது மெஷினோட டைம் அவுட் வேல்யூவை தான் தேர்டு மெஷினில் வந்து நம்ம டைம் இன்னாக வந்து கொடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் ஏல கொடுத்துருக்கிற வேல்யூ 6.
அப்போ 7 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 13 அப்படின்ட்டு வரும். இப்போ 11லையும் 13லையும் பெருசு பார்த்தோன்னா 13, அதனால் இந்த 13 தான் இங்கே எழுதுவோம். இந்த ஜாப் டி. ஸோ டியில் கொடுத்துருக்கக்கூடியது 11. அப்போ 13 கூட 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போது 19லையும் 24லையும் பெருசு பார்த்தோம் அப்படின்னா 24. ஸோ 24 தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதனோட ஜாப் வந்து எஃப்பில் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 6. அப்போ 24 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ 25லையும் 30லையும் பெருசு பார்த்தோன்னா 30. ஸோ அதை தான் இங்கே எழுதுவோம். இந்த ஜாப் வந்து ஜி. ஸோ ஜியில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து 12. 30ல் 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 42 அப்படின்ட்டு வரும். அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 33லையும் 42லையும் பெருசு வந்து 42. இந்த ஜாப் வந்து பியில் இருக்கக்கூடியது 7. 42வோட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 49 வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த 49லையும் 39லையும் பெருசு 49. ஸோ இந்த 49 தான் இங்கே வரும். இந்த ஜாப் வந்து சி. ஸோ சியில் இருக்கக்கூடியது வந்து 5. ஸோ அந்த 49ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 54 வரும். அதை இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 47லையும் 54லையும் பெருசு வந்து 54. இங்கே இருக்கிறது இயில் இருக்கக்கூடிய வேல்யூ 5. 54ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 59 கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு என்னவாகும் அப்படின்னா தேர்டு மெஷினோட கேல்குலேஷனும் வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஐடியல் டைம் கண்டுபிடிக்கணும். மெஷின் 2க்கும் மெஷின் 3க்கும் ஐடியல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ மெஷின் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து 3. அந்த 3 தான் வந்து இங்கே எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 7 - 7 வந்து 0. 11 இங்கே இருந்து 12 தானே இருந்தது. அப்போ 12 - 15 போடும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 அப்படின்ட்டு வந்திருக்கணும். ஓகேவா? அதை மட்டும் நம்ம மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 22 - 19 இதை போட்டாலுமே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 3 கிடைக்கும். 25 - 13 போட்டால் 5 கிடைக்கும். 33 - 37 போட்டால் 4 கிடைக்கும். அண்ட் 46 - 39 போட்டால் 7 கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஐடியல் டைம் ஃபார் M2. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது வரணும்னா 7 + 4 11, 11 + 5 16, 16 + 9 வந்து 25 hours. சாரி, மெஷின் 3க்கு ஐடியல் டைம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ஹவர்ஸ் சொல்லலாம். ஸோ மெஷின் டிக்கு பார்த்தோம் அப்படின்னா தேர்டு மெஷினில் டைமிங் வந்து 7. ஸோ அதே போட்டிருப்போம். 13 - 13 வந்து 0. 24 - 24 0. 30 - 30 வந்து 0. 42 - 42 வந்து 0. 49 - 49 0. அண்ட் 54 - 54 வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மெஷின் 2க்கும் மெஷின் 3க்கும் வந்து ஐடியல் டைம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட் டோட்டல் ஐடியல் டைமுங்கிறது வந்து கீழே மெஷின் 2க்கு மட்டும் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் 1க்கு ஐடியல் டைம் எப்பவும் போல் என்னதுன்னா கடைசி மெஷினில் அவுட்புட் டைம் வந்து 59. மெஷின் 3ல் லாஸ்ட் அவுட்புட் வந்து 59. மெஷின் 1ல் லாஸ்ட் அவுட்புட் வந்து 46. அப்போ 59 - 46 போடும்போது 13 hours கிடைக்கும். இதுதான் மெஷின் 1ஓட ஐடியல் டைம். மெஷின் 3க்கு ஐடியல் டைம்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது வந்து 7. ஸோ 7 தான் மெஷின் 3க்கு உண்டான ஐடியல் டைம். மெஷின் 2க்கு பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது கூட எந்த வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதனோட டிஃபரன்ஸை வந்து ஆட் பண்ணணும். தேர்டு மெஷினுக்கும் செகண்ட் மெஷினுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் 59 - 47. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 37 hours அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து மெஷின் 2க்கு உண்டான ஐடியல் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் எலாப்ஸ்டு டைமுங்கிறது எப்போவுமே கடைசி அவுட்புட் டைம் தான் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். அப்படி பார்த்தா 59 hours அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைமாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் த சீக்வென்சிங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். 3 machines 5 jobs கொடுத்துருக்குறாங்க.
ஸோ எப்பவும் போல் கொடுத்துருக்குற கொஸ்டினை வந்து ஜாப் ஏபிசிடிஇ அப்படின்ட்டு எழுதியிருக்கணும். மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3 அப்படிங்கிறத வந்து எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் சின்ன எலமெண்ட் வந்து 5, பெரிய எலமெண்ட் வந்து 9. ரெண்டாவது ரோவில் சின்ன எலமெண்ட் 1, பெரிய எலமெண்ட் வந்து 5. தேர்டு ரோவில் சின்ன எலமெண்ட் 3, பெரிய எலமெண்ட் வந்து 7. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவோட சின்ன எலமெண்ட்டும் பெரிய ரோவோட செகண்ட் ரோவோட பெரிய எலமெண்ட்டும் சேம். அப்போ உங்களுக்கு மினிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு மெஷின் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் செகண்ட் மெஷின். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. மினிமம் ஆஃப் T1j இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் T2j அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும்னா 3 மெஷின் ப்ராப்ளமை வந்து 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணுவோமா. ஸோ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 2 7, 7 + 1 8, 6 + 4 10, 9 + 5 14, 5 + 3 வந்து 8 அப்படின்ட்டு வரும். அப்போ 7 8 10 14 8, 7 8 10 14 8. அதனால் இதை வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெஷின் 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ மெஷின் 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 5 8 9 11 10. ஓகேவா. ஸோ 5 8 9 11 10 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இங்கேயும் வந்து நீங்கள் மெஷின் 2வையும் மெஷின் 3ஐயும் தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா. சரி. ஸோ அப்போ 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா எப்பவும் போல் நமக்கு எப்படி செய்யணுங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த டேபிளில் இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 7. ஓகே. இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட் வந்து 5. ஸோ 5ங்கிறது வந்து ரெண்டாவது மெஷினில் இருக்குது. இதனோட ஜாப் வந்து ஏ. அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா ரெண்டாவது மெஷினில் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட்டில் வந்து ஏவை ஃபில் பண்ணுவோம். ஏவை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த ரோவை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 8 வந்து 2 இடத்துல இருக்குது. நம்ம இந்த 8ஐ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதனோட பொசிஷன் மெஷின் 1ல் இருக்குது. ஜாப் வந்து பி. ஸோ மெஷின் 1ல் இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் டு ரைட் ஃபில் பண்ணுவோம். அதனால் பியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பியையும் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். ஏற்கனவே ஏ எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் பார்த்தோன்னா அகைன் வந்து 8 தான் வந்து சின்ன எலமெண்ட். இதவும் வந்து மெஷின் 1ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து இ. ஸோ அப்போ ஈயை வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோவை எலிமினேட் பண்ணணும். இந்த ரோவை எலிமினேட் பண்ணால் இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 9ங்கிறது வந்து மெஷின் 2ல் இருக்கக்கூடியது. இதனோட ஜாப் வந்து சி. அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட்டில் வந்து சியை வந்து ஃபில் பண்ணுவோம். சியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இப்போ இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட் வந்து 11ங்கிறது வந்து மெஷின் 2ல் இருக்குது. ஸோ இதனோட ஜாப் வந்து டி அப்படிங்கிறதுனால டியை வந்து நம்ம இப்படி ஃபில் பண்ணியிருப்போம். அப்போ இதுதான் வந்து ஆப்டிமம் அசைன்மெண்ட். பிஇ டிஏசி அப்படிங்கிறது தான் வந்து ஆப்டிமம் அசைன்மெண்ட். ஸோ இதை வச்சுட்டு நம்ம கேல்குலேஷன் வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷினில் வந்து வேல்யூஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, 57695 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. 57695 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடிஇ மெஷின் 1க்கு. ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0 தான். பிங்கிறது தானே ஃபஸ்ட்டு ஜாபு. ஸோ பிங்கிற ஜாபில் இருக்கக்கூடியது 7. 0 + 7 ஆட் பண்ணோன்னா 7. ஸோ நெக்ஸ்ட் அதே 7ஐ இங்கே போடணும். இந்த ஜாப் வந்து ஈயில் இருக்கக்கூடியது 5. அப்போ 7 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 12 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே 12 வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு ஜாபுங்கிறது வந்து டி. ஸோ டியில் இருக்கக்கூடியது வந்து 9. அப்போ 12 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 அப்படின்ட்டு வரும். ஸோ அதை வந்து இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே 21 தான் கீழே வரும். நெக்ஸ்ட்டு ஜாபு சியில் இருக்கக்கூடியது 6. 21 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 27 அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த 27 தான் வந்து நம்ம இங்கே போடணும்.
நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கக்கூடியது ஏல இருக்கக்கூடியது 5. ஸோ 27ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 32 அப்படின்ட்டு கிடைக்கும். அதை வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் மெஷின் 1க்கு உண்டான கேல்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெஷின் 2க்கு பார்க்கணும். ஸோ மெஷின் 1ஓட அவுட் டைம் தான் மெஷின் 2க்கு வந்து இன் டைமு, அதனால 7ங்கிறத அப்படியே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பியில் வந்து 1, அப்போ 7ஓட 1 ஆட் பண்ணும்போது 8 அப்படின்ட்டு வரும். இப்போ 12லையும் 8லையும் பெருசு பார்த்தோன்னா 12. ஸோ இந்த 12 தான் வந்து இங்கே போடணும். இந்த ஜாப் வந்து ஈல இருக்கக்கூடியது 3. ஸோ 12 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 15. ஸோ இப்போ 21லையும் 15லையும் பெருசு பார்த்தா 21, அதனால 21 தான் இங்கே போடணும். இந்த ஜாப் வந்து டியில் இருக்கக்கூடியது 5. ஸோ 21ஓட 5 ஆட் பண்ணோன்னா 26 அப்படின்ட்டு வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 27லையும் 26லையும் பெருசு வந்து 27. இதனோட ஜாப் வந்து சியில் இருக்கக்கூடியது 4. 27ஓட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31. இங்கே 32 இருக்கா? 32லையும் 31லையும் பெருசு 32. ஸோ 32 தான் இங்கே போடுவோம். இந்த ஜாபு ஏல இருக்கக்கூடியது 2. 32 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 34 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெஷின் 2க்கு உண்டான கேல்குலேஷன். நெக்ஸ்ட்டு மெஷின் 3யில் பார்த்தோம் அப்படின்னா 37567 அப்படின்ட்டு இருக்கா வேல்யூஸு. மெஷின் 3யில் இருக்கக்கூடியது 37567 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதனோட அவுட் டைம் தான் இதுக்கு இன் டைமாக வரும். 8ன்னு போட்டாச்சு. மொதல் ஜாப் வந்து பியில் இருக்கக்கூடியது 7. ஸோ 7 கூட 8 ஆட் பண்ணோன்னா 15. ஸோ இந்த 15லையும் வந்து பெருசு வந்து 15 தான். ஸோ அதை இங்கே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈங்கிற ஜாபு ஈல இருக்கக்கூடியது 7. 15ஓட 7 ஆட் பண்ணோன்னா 22 அப்படின்ட்டு வரும். அப்புறம் 26லையும் 22லையும் பெருசு 26, அதை எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஜாபு டியில் இருக்கக்கூடியது 6. 26ஓட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 32 அப்படின்ட்டு வரும். அடுத்து 31லையும் 32லையும் பெருசு வந்து 32. ஸோ அதனால் 32வை இங்கே போட்டுக்கலாம். அடுத்த ஜாபு சியில் இருக்கக்கூடியது 5. 32 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 37 அப்படின்ட்டு வரும். அப்புறம் 34லையும் 37லையும் பெருசு 37. கடைசியாக ஏல இருக்கக்கூடியது 3. ஸோ 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் மெஷின் 3க்கு உண்டான கேல்குலேஷன். நெக்ஸ்ட் ஐடியல் டைம் கண்டுபிடிப்போமா? ஸோ ஐடியல் டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு வந்து 7 மெஷின் 2க்கு ஐடியல் டைம் பார்த்தோன்னா 7 அப்படியே வந்து எழுதிடணும். அப்புறம் 12 - 8 பார்த்தோம் அப்படின்னா வந்து 4. 15 21 டிஃபரன்ஸ் வந்து 6. 27 - 26 வந்து 1. 32 - 31 வந்து 1. ஸோ இந்த வேல்யூவை வந்து இங்கே எழுதியாச்சு. அப்புறம் மெஷின் 3க்கு ஐடியல் டைம் என்னது? இந்த ஃபஸ்ட்டு 8 தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம். 15 - 15 வந்து 0. 26 - 22 வந்து 4. 32 - 32 0. 37 - 37ங்கிறது வந்து 0. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து மெஷின் 3க்கு ஐடியல் டைம் இருக்குது. இப்போ டோட்டல் ஐடியல் டைம் வந்து எழுதுவோம். மெஷின் 1க்கு டோட்டல் ஐடியல் டைம் என்னது? தேர்டு மெஷினோட லாஸ்ட் அவுட்புட்டும் ஃபஸ்ட்டு மெஷினோட லாஸ்ட் அவுட்புட்டும் பார்த்தோன்னா 40 - 32, இதுதான் வந்து 8 hours அப்படிங்கிறது. ரெண்டாவது மெஷினுக்கு என்னது? ரெண்டாவது மெஷினுக்கு இந்த அடிஷன் 74611 இருக்குதா, அது கூட எதை ஆட் பண்ணணும்னா செகண்டோட லாஸ்ட்டு தேர்டு மெஷினோட லாஸ்ட் வேல்யூவையும் செகண்ட் மெஷினோட லாஸ்ட் வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரையும் இது கூட நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோன்னா நமக்கு மெஷின் 2க்கு ஐடியல் டைம் வந்து 25 hours அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷின் 3க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மெஷின் 3க்கு வரும்போது வந்து இந்த அடிஷன் மட்டும்தான். ஸோ 8 + 4 அப்படின்ட்டு பார்க்கும்போது 12 hours அப்படின்ட்டு வரும். அதுதான் மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3க்கு உண்டான ஐடியல் டைம். ஸோ டோட்டல் எலாப்ஸ்டு டைமுங்கிறது எப்பவும் போல் கடைசி அவுட்புட் டைமு 40 hours அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.